மறைந்தும் மறையாமல் நம்மளுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் விடுதலை போராட்ட தியாகி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், நகைத்தாள் தமிழர், எளிய அரசியல் தலைவர், மக்களை அரசியல் வழிபடுத்திய தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் நேற்றைய தினம் மறைவுற்றார். அவருக்கு நம்முடைய விலாங்குடி நீல மண்பாட்டு மையம் மற்றும் திராவிடர் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அனைத்து கொள்கை சார்ந்து அனைத்து மக்களாலும் பொதுமக்களாலும் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியில அனைவரும் தங்களுடைய வருத்தத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்பொழுது வீர வணக்கம் ஐயாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு வீர வணக்கம் செலுத்துவோம். 2 நிமிடம் மௌன அஞ்சலி. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நகைத்தாள் தமிழருக்கு, நகைத்தாள் தமிழருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு, நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி நல்லக்கண்ணு ஐயாவுக்கு, நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். செவ்வணக்கம், 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 செவ்வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், நல்லக்கண்ணு ஐயாவுக்கு, நல்லக்கண்ணு ஐயாவுக்கு செவ்வணக்கம், 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 செவ்வணக்கம். ஒழிப்போம், 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 ஒழிப்போம். ஜாதியை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்போம். மாய்ப்போம், 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 மாய்ப்போம். மதவெறி மாய்ப்போம், மதவெறி மாய்ப்போம். வெல்லட்டும், 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 வெல்லட்டும். சமத்துவம் வெல்லட்டும், சமத்துவம் வெல்லட்டும். தந்தை பெரியார் தத்துவ மேதை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், ஐயா நல்லக்கண்ணு. அடுத்ததாக இரங்கல் உரை மௌரியத்தன் அவர்கள் அடுத்ததாக இரங்கல் உரை ஆற்றுவார். கணவர் பானந்தம் ஜிபி ஐயா திரு மறைந்த ஆரம்பி அவர்களுடைய மறைவு இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் மட்டும் ஒரு இழப்பல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு பாட்டாளி மக்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கும் இந்த நாள் வரையும் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற, வன்முறைமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற, நில உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அரசியலில் தூய்மையான மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் தன்னுடைய 2 நாள் முடியும் எளிமையாக வாடகை வீட்டில் வசித்து தன்னுடைய மகள் கம்யூனிஸ்ட் கட்சி அளவுக்கு தங்கியிருந்த போது கூட அவர் 3 நாள் தங்கிவிட்டு திரும்பி வீடு திரும்பிவிட்டார். அந்த 3 நாளில் ஆகிய செலவாக இருக்கிற 110 ரூபாயை தன் மகளிடமே வசூலித்து மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒப்படைத்த ஒரு மகத்தான ஒரு அரிதான தலைவர் என்றும் ஐயா ஆரம்பி அவர்கள் சொல்லலாம். தன்னுடைய 80வது வகையில் 1 கோடி ரூபாய் நிதி தோழர்கள் நிதி வசூலித்து 5000 ஒப்படைத்த போது அதையும் எளிய மக்களுடைய, ஏழை மக்களுடைய கல்விக்காகவும் நிவாரண நிதிக்காகவும் ஒப்படைத்த ஒரு மகத்தான ஒரு தலைவர். நகைத்தாள் தமிழர்கள் வழங்குவது கூட ரூபாய் 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்கிய போது கூட அந்த தொகையையும் அதோடு சேர்த்து ரூபாய் 5000 ரூபாய் சேர்த்து 10,50,000 ரூபாயை வெள்ளத்தின் நிவாரண நிதிக்கு ஒப்படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரிதான தலைவர். தூய்மையான, எளிமையான, நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்து தன்னுடைய உடல் கூட மருத்துவ கல்லூரி மாணவர்களின் படிப்புக்காக தியாகம் செய்து மக்களோடு வாழ்ந்து மக்களோடு மடிந்த அந்த மகத்தான தலைவருடைய புகழ், அவருடைய கொள்கை கோட்பாடு என்றும் மரியாதை நினைத்து நிற்கும் என்று நாங்கள் அனைவரும் நீலப்பன் மக்களின் சார்பில் எங்கள் கனத்த இதயத்துடன் இந்த மரண நாங்கள் வலுப்படுத்துகிறோம். மிகவும் கனத்த இதயத்துடன் கண்ணீருடன் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். பரத்ராஜ் அவர்கள் இரங்கல் உரை ஆற்றுவார். நல்லக்கண்ணு ஐயா தமிழக அரசியல் காலத்திலே ஒரு மிகவும் பேசப்படக்கூடியவர். அதுக்கான காரணம் என்ன, ஒரு நேர்மையும் அவருடைய எளிமையா இருக்குது. எளிமைனா இப்ப ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலா நீண்ட காலமா இருந்திருக்காரு. அவங்க நினைச்சா ஒரு தனியார் மருத்துவமனையிலயோ மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனா அவர் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் கடைசி நாள் வரையுமே ஒரு சில பேர்லாம் கொஞ்ச கால அரசியல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டாலே ஒரு தனி ஆஸ்பத்திரியோ ஃபேமஸான ஹாஸ்பிட்டல போய் சிகிச்சை பண்ணுவாங்க, மருத்துவம் பார்ப்பாங்க. ஆனா ஒரு அரசு மருத்துவமனை நம்பி ஏன்னா எளிய மக்கள் எங்க போறாங்களோ அங்க நம்மளும் போனோம். அப்பதான் அந்த மக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த மருத்துவமனை மேல. அதனால அரசு மருத்துவ கடைசி பண்ணி இறந்த தருணத்துல கூட ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்தார் ஐயா. அவரோட உடல் கூட
தானமா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. ஐயாவோட வந்து இறப்புங்கிறது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான். ஒரு கனத்த இதயத்துடன் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தோழர் அருண் பாண்டியன் அவர்கள் இரங்கல் உரையாற்றுவார். இந்த மறைந்த ஒரு நல்ல கண்ண ஐயா அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தணும், விமானத்தை செலுத்தணும். ஆனா இப்ப நம்ம எதுக்கு வந்து இந்த இடத்த கூட்டி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். இவர் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்து ஐயா தன்னோட உடலை வந்து தியாகம் பண்ணாரு, கொடுத்தாரு, இல்ல வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாரு அப்படின்றத விட ஒரு மனிதன் வந்து பிறக்கும் பொழுதே வந்து அவனோட இறப்புங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணா மாறிடுது. அந்த இடைப்பட்ட காலத்துல மக்களுக்கும் சமூகத்துக்கும் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஐயா வந்து என்னென்ன செயல்பாடுகளை, ஏன்னா வந்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த நிறைய ஒரு இது இருக்கும். சில கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு முந்தி இல்ல ஏற்ற இறக்கத்தை மட்டுமே சில தொழிலாளர் சங்கங்கள் இருக்குல்ல, அந்த சங்கங்கள்கிட்ட இருக்கிற அந்த அவங்களோட உரிமைகளை கேட்கறது மட்டும்தான் ஒரு கம்யூனிஸ்டோட வேலை அப்படின்னு நினைப்பாங்க. சில கம்யூனிஸ்ட் வர்க்க ரீதியான வேலைகள் மட்டும்தான் மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை தான், அதெல்லாம் முழு விடுதலை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற சூழல்ல நல்ல கண்ண ஐயா அவர்களை எண்ணெடுத்து வந்து நம்ம வந்து வேறுபடுத்தினா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஐயா சாதி சார்ந்தோ கம்யூனிசம் வந்து இந்தியாவில வந்து முழுமையா வந்து போய் தர அதுக்கு வந்து என்ன காரணம்னா அடிப்படை காரணம் சாதி அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா நம்பின ஒரு கம்யூனிஸ்ட். அதனாலதான் வந்து நம்ம எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஐயா வச்சு பேசுறதுக்கு வந்து ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களோட உடல் உறுப்புகள் தானம் பண்ணது அப்படின்னு அவங்களோட சிந்தனைகளை வந்து நமக்கு வந்து தானம் பண்ணிருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து நமக்கு வந்து விதிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தத்துவங்களை வந்து நம்மளையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம எந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கேட்ட ஒரு வேலை பண்ணுறது. அதனால வந்து அங்கே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு இழப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலாவோ வருத்தமாகவோ கனத்த ஒரு தோடையோ நம்ம இது பண்ண தேவையில்லை. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை காலகட்டத்துல அவர் வந்து ஒரு வேலை திட்டத்தை செஞ்சுட்டு போயிருந்தாங்க. அந்த வேலை திட்டம் மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து அந்த சிந்தனைகளை நம்ம எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை வரலாறுகளை நம்ம முன்னாடி வந்து நம்ம கம்யூனிசம் அப்படின்னா நமக்கு ஓரளவு தெரியும். ஆனா இப்ப ஐயாவுடைய நல்லக்கண்ண அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ரொம்ப உற்று நோக்கும் போது அவருடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. எதையெல்லாம் யாராலையும் எதிர்க்க முடியாதோ அதையெல்லாம் எதிர்த்திருக்காரு. முதலாளினா எல்லாருமே முதலாளி எதிர்க்கிறதுக்கு யாருமே அந்த அளவுக்கு புரிஞ்சல் இருக்காரு. இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து ஒரு அரசியல் பயணம் வந்து செஞ்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரியார் இயக்கத்திலயோ அம்பேத்கர் இயக்கத்திலயோ இருக்கோம். இங்க இருக்கிற யாருமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில இருந்து அடிப்படையா கொண்டவங்க இல்ல. ஆனா இருந்தாலுமே நம்ம ஏன் நல்ல கட்டமைக்காக கொண்டாடுறோம், ஏன் அவரை பத்தி நம்ம பேசுறோம், ஏன் அவர் இறந்ததுக்கு நம்ம ஏன் பிளக்ஸ் வச்சு செலவு பண்ணி நம்ம ஏன் அவருக்கு இளைஞர்களை வந்து திரட்டி நம்ம ஏன் அதை பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்குதுல்ல. நம்ம ஏன் பண்றோம்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவரு ஐயா பெரியாரும் ஐயா அம்பேத்கர் அவர்களும் எதை நோக்கி செயல்பட்டாங்களோ, சாதி ஒழிப்பை நோக்கி செயல்பட்டாங்களோ அதே நோக்கத்தோட தான் அவரும் இருக்காரு. தென் மாவட்டங்கள்ல 1990 வந்து நிறைய சாதிகளோட ஒரு ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் வந்து அடுத்த வாரமே இவன் வந்து குழந்தை அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொலைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல ஐயாவுடைய மாமனாரு அவரு வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். அவருடைய மகளை வந்து தன்னுடைய 36 வயசுல வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்ப ஐயாவுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப அவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க அந்த ஊர்ல. அத வந்து இப்ப கொலை பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து இன்னொரு கொலைகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணோம், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அதே கோபத்தோட தான் இருந்திருப்போம். ஆனா ஐயா வந்து ஒரு முதிர்ச்சியோட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஊர்ல இருக்கிற யாரும் என்னுடைய மாமனார கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க, அதனால யாரும் கோவப்பட தேவையில்லைன்னு இவரு யாரு மேலேயும் வெறுப்ப விதைக்கல, யாருக்கிட்டையும் இவரும் வெறுப்ப சம்பாதிச்சுக்கல. அப்ப அப்படியே அந்த கொலைகள் வந்து நின்று போனதா வந்து ஒரு வரலாறு ஒண்ணு சொல்லுது. அடுத்து இந்த மாந்தோலை படுகொலைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய. இப்ப டிவி எல்லாம் 1999 ஒரு போராட்டம் நடந்துட்டு சொல்றாங்க. அது முக்கியமா பார்த்தோன்னா மாந்தோலை படுகொலைகள், அந்த தேயிலை தோட்ட அந்த பிரச்சனைகள்லயும் நிறைய தோழர் வந்து முனையா இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மற்ற தோழர்களை விட கம்யூனிஸ்ட் தோழர்கள் வாச்சாத்திங்கிற ஒரு குறும்படம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பேசு பொருளா இருந்துச்சு. அந்த வாச்சாத்தி பிரச்சனையில வந்து ஒரு காவல்துறையும் ஒரு அரசு அதிகாரம் வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை, ஒரு அப்பாவி மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களை குருவப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு வந்து, அதாவது எல்லா காவல்துறையும் சொல்ல, காவல்துறையில் நல்ல நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆக குறிப்பிட்ட சில பேர் ஒரு 19 பேர் இளம்பெண்களை வந்து எடுத்துட்டு போயிட்டு கற்பழிச்சு இந்த காலகட்டத்துல நிறைய மொபைல் போன் இருக்கு, சிசிடிவி கேமரா கட்டில அந்த காலகட்டத்துல 1990 அந்த காலகட்டத்துல எப்படி வந்து அத ஒரு பெரிய ஒரு ஊரையே வந்து அடிச்சு சூறையாடிறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அதுல இருந்து தப்பிச்சு எப்படி இந்த வரைக்கும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து நீதியை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அவங்களுக்குள்ள வந்து ஒரு நான் காலையில வந்து மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க இறந்து போயிட்டாங்க, அந்த இடத்துல போயிட்டா நமக்கே ஒரு உணர்ச்சி பெருக்கா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பெருக்கா இருப்பாங்க. கையெல்லாம் பயங்கர முழக்கமா போட்டு பேசுவாங்க. ஒரு அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆர்ப்பரிப்போட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்கையோட இருப்பாங்க அந்த கம்யூனிஸ்ட்காரங்க. அப்ப அதே கொள்கையோட எந்த இடத்துலயும் சமரசம் இல்லாம மக்களுக்காக நின்று மக்களுக்காக அந்த 30 வருஷம் கிட்டத்தட்ட சட்ட போராட்டத்தின்படி அந்த தவறு செஞ்சவங்களை, காவல்துறை அதிகாரிகளை, வருவாய் வரித்துறை அதிகாரிகளை எல்லாத்தையுமே தண்டனைக்கு வாங்கி கொடுத்து அவங்கள வந்து தண்டனைக்கு அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட்காரன் எப்படி இருக்கணும், சேகுவாரா கிட்ட வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சேகுவாராட்ட கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எளிய சுமையும் வலிய கால்களும் உடையவனா ஒரு கம்யூனிஸ்ட்காரன் இருக்க வேணும் அப்படின்னு இருக்காரு. நம்ம பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் தாண்டி ஒரு கம்யூனிஸ்ட்காரன் எளிய சுமையும் வலிய கால்களும்னா என்ன? எளிய சுமைனா என்ன? முதுகு பின்னாடி நிறைய வெயிட் தூக்கி வச்சுக்க கூடாது. புள்ள பின்னாடி சொத்து சேர்க்கிறேன், சித்தப்பன் பெருப்பன் சொத்து சேர்க்கிறேன், அவனுக்கு சொத்து சேர்க்கிறேன், நான் வந்து பணத்தை ஊழல் பண்ணி வைக்கிறேன், மறைச்சி வைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அவன் எப்படி எளிய சுமையா இருப்பான்? வயிற்றுல கனம் இருந்தாதான் வழியில கனம் இருந்தா நெஞ்சில பயம் இருக்காது. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அப்ப அந்த பழமொழி தவிர நம்ம எல்லாருமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து பேசுறாங்கன்னா பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஊழல் தான் பண்ணி வச்சிருக்காங்க. சாதாரண ஒரு கவுன்சிலர் தலைவரே ஆனாலுமே பானபாலியே இந்த காலகட்டத்திலும் 100 வருஷம் 10 லட்சம் ரூபாய் தகைச்சால் தமிழருக்கு வந்து விருது கொடுத்தாங்க. அந்த கணத்தை அப்படியே எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது முதலமைச்சருடைய நிவாரண நிதி கொடுத்தாரு கொரோனா காலகட்டத்துல. அடுத்து அம்பேத்கருடைய விருது கொடுத்து அதுல 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அதை எடுத்து 50,000 பணத்தை வந்து கட்சிக்காகவும் 50,000 பணத்தை விவசாய நலசங்கத்துக்காகவும் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு. அவர் வந்து வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். அவரோட 80வது வயசுல மக்கள் எல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட்காரங்க உண்டியல் குலுக்கின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த உண்டியல் குலுக்கினதால நமக்கு நிறைய உரிமைகள் கிடைச்சிருக்கு. அப்ப உண்டியல் குலுக்கி வந்து அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி ஐயா நல்லக்கண்ணு அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுக்கறப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த 1 கோடி ரூபாய் எடுத்து கட்சி நிதிக்கா கொடுத்துட்டாரு. காரு கொடுத்துட்டாங்க, காரு வேணான்ட்டாரு. இல்ல இவர் கொடுத்தாங்க வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு முதலமைச்சர் இருந்தப்ப அவரை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த காரையும் டிரைவரையும் அந்த மாச சம்பளத்தையும் எல்லாத்தையும் எடுத்து கட்சிக்காகவே கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு மனுஷனை நம்மளால பார்க்க முடியுமா? நம்ம சமகாலத்துல நம்ம பார்த்திருக்கோமா? பார்க்க முடியுமா? யாராவது நமக்கு வர ஒரு விஷயத்த ஒரு லாபத்தை யாராவது ஒரு வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கொடுக்குறாங்களா? இன்னொருத்தங்கள மக்களுக்காக கொடுக்குறாங்களா? இல்ல பக்கத்துல இருக்கிறாங்க? எவ்வளவு ஒரு துயரம் மிக்க அந்த உலகத்துல இப்படி ஒரு மனிதர் வந்து 101 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம போனாருங்கிறது நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். நம்ம பொது வாழ்க்கைக்கு நம்ம எந்த ஒரு தன்னலமும் சுயநலமும் இல்லாம பொது வாழ்க்கைக்கு நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒரு கம்யூனிஸ்ட்காரன் மாதிரி, ஒரு அம்பேத்கரிஸ்ட் மாதிரி, ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய இந்த மக்களுக்காகவோ, இந்த மக்கள் விடுதலைக்காகவோ, சாதி ஒழிப்புக்காகவோ, இந்த மதத்தின் பேர்ல வந்து மக்களை வந்து எவ்வளவு பிளவுபடுத்துறாங்க, இதை எல்லாமே வந்து நம்ம களையறதுக்கு நம்ம வந்து உறுதுணையா இருந்து இந்த நாட்டை வந்து ஐயா கனவு கண்டது போல ஐயாவுக்கு அந்த மீசை இல்லாத ஒரு கதை சொல்லிருப்பாங்க. ஐயாவுக்கு இந்த இடத்துல பருவ இருக்கும். அந்த பருவை வந்து மறைக்கிறதுக்கு அவர் முறுக்கு மீசை வச்சுட்டு இருந்தாரோ. அந்த முறுக்கு மீசை இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி 1948 தடை பண்ணப்ப இவரை கூட்டு போயிட்டு வச்சு அவரை தலைகீழா கட்டி வச்சு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து டிஎஸ்பி அதிகாரி வந்து சிகரெட்டை பத்த வச்சு சிகரெட்டை எடுத்து மீசையில வச்சிருக்காங்க. மீசையில வச்சு மீசை வந்து பொசுங்கி வச்சு மீசை பொசுங்கினதுக்கு அப்புறம் வந்து இதாயிடுச்சு. அப்பயும் இவருடைய கூட்டாளிகளை வந்து எங்க இருக்கான்னு காட்ட சொல்லி அந்த மாதிரி அவர் வந்து அதுவரை வாயை திறக்கலாம். காலை வச்சு கால் மேல ஏறி நின்றுறாங்க, நெஞ்சு மேல ஏறி நின்றுறாங்க. மீச முடிய ஒவ்வொரு முடியா பிடிக்கிறாங்க. உங்களுடைய தோழர்கள் எங்க இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணப்ப இருந்த எல்லா கம்யூனிஸ்ட்காரங்களையும் புடிச்சு நிர்வாகிகளை ஒரு தீவிரமா செயல்பட்டு இருந்தவங்களை புடிச்சு வந்து அரசு பயங்கரவாதம் வந்து மிக பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இவருடைய மீசையை கூட அப்பதான் அதுக்கப்புறம் தான் இவர் வெளில வந்தவரு. நான் வந்து மீசையே வைக்க மாட்டேன், இந்த இந்திய திருநாட்டுல எல்லாமே எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற வரைக்கும் நான் மீசையை வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் இன்னைக்கு செத்து போயிட்டாரு. அவர் மீசை வைக்கலன்னா என்ன காரணம்? எல்லாமே எல்லாத்துக்கும் இதுவரை கிடைக்கவே இல்லை அப்படிங்கறதா உண்மை. அப்ப நம்மளுடைய ஒரு கொள்கை வந்து எல்லாமும் எல்லாருக்கும் சமமா கிடைக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மிக தீவிரமா இன்னும் சொல்ல போனா மிக தீவிரவாதித்தனமா செயல்படணும். அப்படி செயல்பட்டாதான் இந்த காலகட்டத்துல அவங்க 100 ஆண்டு பயணிச்சு ஒரு சாதியை ஒழிக்கிறதுக்கு தகர்க்கிறதுக்கான வேலைகள் நிறைய பண்ணிடுறாங்க.
நம்மளும் அதே அந்த கொஞ்சம் கூட கேப் விடாம அம்பேத்கர் எடுத்த அந்த தேரை அந்த இடத்துல விடாம பின்னோக்கி போக விடாம நம்ம ஒரு ஸ்டெப்பாவது நம்மளுடைய வாழ்நாள்ல முன்னேற்றிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஐயாவுடைய இந்த மறைவுங்கிறது வெறுமனே அவரு மௌரியபுத்தன் ஐயா சொன்ன மாதிரி வெறுமனே வெறும் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு இழப்பு என்பது கிடையாது. இது முழுக்க பாட்டாளி வர்க்கத்தினுடைய, உழைக்கும் வர்க்கத்தினுடைய, ஏழை மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய, எங்கெல்லாம் பெண்களுக்கான இவங்க எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கான இழப்பு என்பதுதான் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். ஐயாவை பிரிந்து வாடும் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும், கொள்கைவாதிகளுக்கும், மற்ற அனைத்து தமிழக மக்களுக்கும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயாவின் புகழ் என்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஐயாவுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.